பீகார் பெகுசாரா என்ற மாவட்டத்தில் 34 வயசான மதுன்ற பெண் இருக்காங்க. இவங்க கணவர் ஆட்டோ ஓட்டிகிட்டு இருக்காரு. இந்த தம்பதிக்கு மொத்தம் 2 பிள்ளைங்க. இருக்குது 10க்கு 10 இருக்க ஒரு சின்ன ஓட்டு வீடு. ஒரே ஒரு ரூம் மட்டும்தான். சமைக்கிறது, சாப்பிட்றது, பெட்ரூம், கிச்சன் அப்படின்னு எல்லாமே அந்த ஒரு அறைக்குள்ளே மட்டும்தான். அன்னைக்கு ஜூன் 11, 2026 நைட்டு 11:30 மணி. தூங்கிட்டு இருக்கும்போது நைட்டு மது எந்திரிச்சு பாத்ரூம் போகணும் அப்படின்னு வீட்டுக்கு பின்னாடி வெளியே போகிறாங்க. அவங்க வீட்டுக்கு பின்னாடி தான் அவங்களுக்கு தனியாக ஒரு பாத்ரூம் இருக்குது. அது மாதிரி அதை தாண்டி வேறு எதுவும் கிடையாது. ஃபுல்லாக பொட்டக்காடு தான். அந்த பாத்ரூம் பார்த்தோன்னா தனியாக கதவுன்னு எதுவுமே கிடையாது. சும்மா 3 பக்கம் சவர் மாதிரி இருக்குது. அதில் ஒரு சேலையை போட்டு அவங்க மறைச்சிருக்காங்க. அவங்க வழக்கம் போல் ரொம்ப கேஷுவலாக எந்திரிச்சு பாத்ரூம் போகிறாங்க. ஆனால் சடனாக அவங்க கணவர் ஏதோ சத்தம் கேட்டு எந்திச்சு பார்க்குறாரு. பார்க்கும்போது வெளியே பாத்ரூம்குள்ளே இருந்து ஏதோ சவுண்டு கேட்குது. உடனே அவர் தன் பக்கத்துலேயும் பார்க்குறாரு. தன் மனைவி அங்கே கிடையாது. ஒருவேளை தன் மனைவி தான் பின்னாடி போயிருக்கணும். அவளுக்கு ஏதோ ஆயிருக்கும் போல இருக்குது, அதான் கத்துறா அப்படின்னு உடனே வெளியே போக ட்ரை பண்ணுறாரு. அந்த வீட்டுக்கு முன்புறம் பின்புறம்னு 2 கதவு இருக்குது. 2 கதவுமே பூட்டு இருக்குது. அவருடனே பக்கத்து வீட்டில் இருக்க சில ஆட்கள் கால் பண்ணி உடனே வாங்க, வீட்டுக்கு வெளியே பூட்டு இருக்குது, அதே மாதிரி என் மனைவி வெளியே போயிருக்கா, கத்திட்டு இருக்கா அப்படின்னு அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறாரு. அதை கேட்டவங்க உடனே அந்த வீட்டுக்கு போயிட்டு வீட்டுடைய முன் கதை உடைக்கிறாங்க. உடனே மதுவுடைய கணவரும் வெளியே வந்துட்டு தன் மனைவிக்கு என்னாச்சு அப்படின்ற பயத்தில் வீட்டை சுற்றி பின்பக்கம் போகிறாரு. அங்கே போய் அந்த காட்சியை பார்த்து அவர் ஆடி போகிறாரு. ஏன்னா பாத்ரூம் கதவுடைய திரை விலகி தான் இருக்குது. பாத்ரூம்குள்ளே மது கீழே விழுந்து கிடக்காங்க. அவங்களுடைய மேல் பகுதியில் ஆடை எதுவுமே இல்லை. நெஞ்சு ஃபுல்லாக கீறு இருக்குது. அவங்களுடைய வாயை சேலையால் கட்டியிருக்காங்க. கையை ஜாக்கெட்டால் கட்டியிருக்காங்க. கால்லையும் அடிபட்டிருக்கு, கீறு இருக்குது, இரத்த காயம் இருக்குது. அதை பார்த்தவர் பயந்து போகிறாரு. அதுக்குள்ளே பார்த்தோன்னா அங்கே இருக்க சில பெண்களும் அந்த பெண் மேலே சில துணிகளை போட்டு அவங்களுடைய மானத்தை முதல்ல காப்பாற்றுறாங்க. அதன் பிறகு மதுவை தண்ணி தெளித்து எழுப்ப ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் மது எந்திரிக்கலை. அதுக்கடுத்து அங்கே இருக்கக்கூடிய சில பெண்களும் சரி ஆண்களும் சரி எல்லாரும் ஒன்றா சேர்ந்து மதுவை தூக்கி மதுவுடைய கணவருடைய ஆட்டோலே வச்சு, அவங்களுக்கு பக்கத்தில் அரசு மருத்துவமனை எதுவுமே இல்லை. அது மட்டும் இல்லாமல் மதுக்கு என்னாச்சுன்னு அவங்களுக்கு பயமும் அதிகமாக இருக்குது. பக்கத்தில் ஒரு ப்ரைவேட் கிளினிக் இருக்குது, அங்கே அழைச்சிட்டு போகிறாங்க. ஆனால் அங்கே இருக்கக்கூடிய ஆட்கள் மதுவுடைய நிலைமையை பார்த்த பிறகு அவங்களுடைய நெஞ்சு பகுதி மற்றும் கால் பகுதியில் நிறைய காயமெல்லாம் இருக்குது. அதை பார்த்து அவங்களுக்கு பயமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த சமயத்தில் இப்போது இங்கே டாக்டர்ஸ் யாரும் கிடையாது. நீங்கள் உடனே கவர்மெண்ட் ஜிஹெச்சுக்கு கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. இங்கே பார்க்க மாட்டோம்னு சொல்கிறாங்க. அவங்களும் வேறு வழி இல்லாமல் பக்கத்தில் இன்னொரு ஆரம்ப சுகாதாரம் நிலையம் இருக்குது, அங்கே கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கேயும் அதே நிலைமை தான். அங்கேயும் டாக்டர்ஸ் யாரும் கிடையாது, வெறும் நர்ஸு மட்டும் தான் இருக்காங்க. வேறு வழி இல்லாமல் அவங்களும் சுமார் 20 கிலோமீட்டர் தாண்டி இருக்க கவர்மெண்ட் மருத்துவமனைக்கு அவங்களை அழைச்சிட்டு போகிறாங்க. அங்கே இருக்கக்கூடிய மருத்துவர்கள் மதுக்கு சிகிச்சை அளிக்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்கள பார்க்கும்போது மேலே மட்டும்தான் காயமெல்லாம் இருக்குது. கீழே அவங்களுடைய அந்தரங்க உறுப்பில் ரத்தப்போக்கு எதுவுமே ஏற்படலை. அது மூலம் அவங்களுக்கு பாலியல் துன்புறுத்தல் எதுவுமே நடக்கலை அப்படின்னு அவங்க மேலோட்டமாக கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. நெஞ்சில் இருக்க காயத்துக்கும் காலில் இருக்க மற்றபடி தலையில் சில காயங்கள் இருக்குது. அது எல்லாத்துக்குமே ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க. நைட்டு ஃபுல்லாக அவங்களுக்கு சிகிச்சை போயிட்டே இருக்குது. இருந்தாலும் மதுடைய கணவர் என்ன பண்ணுறாரு, அன்னைக்கு நைட்டு போலீஸ்கிட்ட போயிட்டு என் மனைவிக்கு இந்த மாதிரிலாம் ஆகிப்போச்சு, என் மனைவி இந்த மாதிரி ஒரு நிலைமையில கடந்தாங்க, வெளிக்கதவெல்லாம் யாரும் பூட்டி வச்சுட்டு இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க, நீங்கள் உடனே இந்த கேஸை என்கொயரி பண்ணணும் அப்படின்னு போலீஸில் ஒரு கேஸும் கொடுக்குறாரு. ஆனால் அந்த ஸ்டேஷனில் அந்த இன்ஸ்பெக்டர் அந்த கேஸை எடுக்கவே இல்லை. அந்த கேஸை பற்றி என்கொயரி பண்ணவும் இல்லை. நாங்கள் நாளைக்கு வர்றோம், நீங்கள் போயிட்டு வாங்க அப்படின்னு அந்த ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி மதுவுடைய கணவரை அங்கேருந்து அனுப்புகிறாங்க. மற்றபடி மதுடைய கணவர்கிட்ட பாதிக்கப்பட்ட அந்த பெண்ணுடைய பேர் என்ன, உங்கள் வீடு எங்கே இருக்குது அப்படின்ற பேசிக் டீட்டெயில் கூட வாங்காமல் நாங்கள் என்கொயரி பண்ணுறோம், நீங்கள் போங்க அப்படின்னு மட்டும் சொல்லி இவங்களை திருப்பி அனுப்பிச்சிடுறாங்க. மதுடைய கணவரும் வேறு வழி இல்லாமல் திரும்ப போயிடுறாரு. இத்தனைக்கும் மதுக்கு அன்னைக்கு நைட்டு என்னாச்சு, அவங்கள யார் அந்த மாதிரி பண்ணது அப்படின்னு யாருக்கும் எதுவும் தெரியல. அது மட்டும் இல்லாமல் மது கண்ணு முடிச்சா மட்டும்தான் அதுக்குண்டான ஆன்சர்லாம் கிடைக்கும்னு அவங்க வெயிட் பண்ணிட்டே இருக்காங்க. கரெக்டாக ஜூன் 12 அதுக்கு அடுத்த நாள் காலையில் 8 மணிக்கு தான் பார்த்தோன்னா மது கண்ணு முழிக்கிறாங்க. மது கண்ணு முழிச்சு அங்கே இருக்கக்கூடிய டாக்டர்ஸ் கிட்டையும் தன்னுடைய கணவன்கிட்டையும் அன்னைக்கு நைட்டு என்னாச்சுன்ற அந்த உண்மையை சொல்கிறாங்க. மது வழக்கம் போல் எழுந்திரிச்சு பாத்ரூம் போகிறாங்க. ஆனால் மது பாத்ரூம்குள்ளே போன உடனே மொத்தம் 2 ஆண்கள் பாத்ரூம்குள்ளே நுழைஞ்சு மதுவுடைய வாயை புத்திக்கிறாங்க. இன்னொரு ஆண் மதுவுடைய கையை பிடிச்சிக்கிறான். அதே மாதிரி 3ஆவதாக இன்னொரு ஆள் இருக்கான். அவன் என்ன பண்ணுறான், மதுவுடைய வீட்டுடைய கதவை வெளிப்பக்கமாக பூட்டிடுறான். அப்போ தான் உள்ளே இருக்க கணவர் வெளியே வர மாட்டார், அவரால் எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு. அதுக்கடுத்து அவங்க 3 பேரும் ஒன்றா சேர்ந்து இரக்கம் காட்டாமல் மது கட்டியிருக்க சேலையை அவுத்து அவங்களுடைய வாயை புத்துறாங்க. வாய் மூக்கு ரெண்டுத்தையுமே சேர்ந்த மாதிரி ஒன்றா கட்டிடுறாங்க. அதனால் அவங்களால கத்த முடியல. அவங்க கத்துனா சவுண்டும் வெளியே கேட்காது. அதுக்கடுத்து அவங்க போட்டிருக்க மேலாடையை அவுத்து அவங்களுடைய கையை கெட்டியாக கட்டிடுறாங்க. இப்போ மதுவால் தன்னுடைய கையை கூட அசைக்க முடியல, பின்பக்கம் வச்சு நல்லா கெட்டியாக கட்டிடுறாங்க. அதன் பிறகு அவங்க 3 பேரும் ஒன்றா சேர்ந்து மதுவை மாறி மாறி நாசம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. மது திணறாங்க, தப்பிக்க இவ்வளோ போராடுறாங்க.
ஆனால் முடியல. அது மட்டும் இல்லாமல் அவங்க வச்சுருக்க பிளேடால் மதுவுடைய நெஞ்சு, வயிறு, அதே மாதிரி கால், அந்த 3 பகுதியிலுமே மாறி மாறி கிழிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதில் நிறைய கீறல் ஏற்பட்டு ரத்தமும் போயிட்டுருக்கு. ஒரு பக்கம் உடம்புல நிறைய இடத்துல கீறல் விழுந்திருக்கு, ரத்தம் போயிட்டுருக்கு. அந்த வலி ஒன்று. இன்னொரு பக்கம் இவங்க 3 பேருமே மாறி மாறி நாசம் பண்ணுறாங்க. அந்த பெயின் ஒன்று. அந்த பெயின் எல்லாம் தாங்க முடியாமல் ஒரு ஸ்டேஜில் மது மயக்கமாகறாங்க. அதுக்கடுத்து அவங்க 3 பேரும் மதுவை அப்படியே விட்டுட்டு அங்கேருந்து எஸ்கேப் ஆயிடுறாங்க. அந்த 3 பேரும் வெளியாட்கள் கிடையாது. அதே கிராமத்தில் இருக்கவங்க, அந்த கிராமத்தையே பூர்வீகமாக கொண்டவங்க. அவங்க பேர் ராமு, ஆரவ், நிதிஷ். அந்த 3 பேரும் அதே கிராமத்தில் இருக்கவங்க, குற்ற பின்னணி கொண்டவங்க. அது மட்டும் இல்லாமல் 3 பேருமே மாமன் மச்சான் அப்படின்ற உறவு முறையில் இருக்கவங்க. அந்த குடும்பத்துக்கும் மதுவுடைய குடும்பத்துக்கும் முன்னாடியே ஒரு பிரச்சனை இருக்குது. அந்த 3 பேரும் தான் தன்னை அந்த மாதிரி பண்ணாங்கன்னு மது கண்ணு முழிச்சு தனக்கு நடந்த எல்லாத்தையுமே ஒன்று விடாமல் அங்கே இருக்கக்கூடிய டாக்டர்ஸ்கிட்டையும் சரி, மதுவுடைய கணவர்கிட்டையும் தெளிவாக சொல்கிறாங்க. அதை கேட்ட பிறகு அங்கே இருக்க டாக்டர்ஸ் என்ன பண்ணுறாங்க, போலீஸ் கால் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு பெண்ணுக்கு பாலியல் வன்கொடுமை பண்ணியிருக்காங்க, உடனே வாங்கன்னு சொல்லிட்டு அவங்க தரப்புலேருந்து, அரசு மருத்துவமனை தரப்புலேருந்து போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. இப்போ போலீஸ்காரங்களும் வேறு வழி இல்லாமல் அங்கே போகிறாங்க. ஆனால் அதுவும் வெறும் கடமைக்காண்டி மட்டும்தான். பேருக்கு எஃப்ஐஆர் போடுறாங்களே தவிர அப்போ கூட அந்த கேஸை பற்றி என்கொயரி பண்ணவே இல்லை. இன்னொரு பக்கம் மதுவும் அந்த சிகிச்சை எல்லாம் எடுத்த பிறகு அன்னைக்கு நைட்டு ஜூன் 11 அன்னைக்கு அவங்கள பாலியல் ரீதியாக துன்புறுத்தல் பண்ணியிருக்காங்க. ஆனால் ஜூன் 12 அன்னைக்கு அவங்க சிகிச்சை எல்லாம் எடுத்த பிறகு அன்னைக்கு இரவே திரும்ப தான் வீட்டுக்கு டிஸ்சார்ஜ் ஆகி போயிருக்காங்க. ஏன்னா அவங்க வீட்டில் 2 பிள்ளைங்க இருக்காங்க. அந்த பிள்ளைங்களை பார்க்க யாரும் கிடையாது. சாப்பாடு ஆக்கி போடணும், தான் பிள்ளைங்களை பார்த்துக்கணும் அப்படின்னு அந்த கஷ்டத்தோடையும் அவங்க தன் வீட்டுக்கு போகிறாங்க. ஒரு பக்கம் போலீஸ்காரங்க எஃப்ஐஆர் பதிவு பண்ணி பேசிக்காக அந்த கேஸை என்கொயரி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. உண்மையாக சின்சியராக அந்த கேஸை என்கொயரி பண்ணலைனாலும் பேருக்காவது என்கொயரி பண்ணிட்டு இருக்காங்க. அதில் சம்மந்தப்பட்ட அந்த 3 குற்றவாளிகளும் அந்த கிராமத்தில் கிடையாது, தலைமறையாகிட்டாங்க. இன்னொரு பக்கம் மதுவும் மருத்துவமனையிலேருந்து கிளம்பி வீட்டுக்கு வந்துட்டாங்க. தன் பிள்ளைங்களை பார்த்துக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த பெயின் எல்லாம் சகிச்சுக்கிட்டு தன் வாழ்க்கையை நார்மலாக வாழ்ந்துருவாங்க, இந்த கேஸ் இதோட முடிஞ்சு அப்படின்னு எல்லாரும் நினைக்கும்போது அங்கே தான் ஒரு புது ட்விஸ்ட்டு. ஏன்னா இந்த கேஸ் இங்கே தான் ஆரம்பிக்குது. என்ன ஆகுதுன்னு பார்த்தோன்னா, ஜூன் 11 அன்னைக்கு நாசமாக்கப்பட்டு மருத்துவமனையில் போய் அட்மிட் ஆகிட்டு ஜூன் 12 அன்னைக்கு அடுத்த நாளே மது திரும்ப கிளம்பி தன் பிள்ளைங்களை பார்த்துக்கணுன்னு வீட்டுக்கு வந்துட்டாங்க. ஆனால் அதுக்கு அடுத்த நாள் ஜூன் 13 அன்னைக்கு பார்த்தோன்னா மதுவுக்கு அடிவயிறு வலிக்க ஆரம்பிக்குது. அவங்க நடந்தால் சுருக்கு சுருக்குன்னு வலிக்குது. அது மட்டும் இல்லாமல் நிறைய சமயத்தில் அவங்க படுத்தா ஃபுல்லாக படுத்து தூங்கிடுறாங்க, ரொம்ப டயர்டாகிறாங்க. அவங்களுடைய அடிவயிற்று பகுதியிலையும் நிறையா வலி ஏற்படுது. பாலியல் ரீதியாக அந்த மாதிரி நாசமாக்குனதுனால அந்த பெயின் இருக்குன்னு அவங்க நினச்சாங்க. அதனால் அவங்க பெருசாக கண்டுக்கலை. இருந்தாலும் நடக்கும்போது எல்லாமே சுருக்கு சுருக்குன்னு வலிச்சிட்ருக்கு. வயிற்றுக்குள்ளே ஏதோ ஹெவியாக இருக்க மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. அதனால் அதுக்கு அடுத்த நாளும் திரும்ப ஜூன் 14 அன்னைக்கு பார்த்தோன்னா அவங்க திரும்ப மருத்துவமனைக்கு போகிறாங்க. மருத்துவர்களும் மதுவை செக் பண்ணி பார்த்துட்டு, நீங்கள் பாலியல் துன்பத்திற்கு உள்ளாக்கப்பட்டிருக்கீங்க, அதனால் ஏற்படுற பெயினாக தான் இருக்கும், இது நார்மலாக இருக்கக்கூடிய பெயின் தான், நீங்கள் வேணால் மருத்துவமனையில் அட்மிட் ஆகுங்க, நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் மது அப்பயும் அதை கேட்கல. என் வீட்டில் பிள்ளைங்க இருக்காங்க, நான் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கொடுக்குற சில மாத்திரைகளை மட்டும் வாங்கிட்டு அவங்க திரும்ப வீட்டுக்கு போயிடுறாங்க. ஆனால் கூட அவங்களால பெயின் தாங்க முடியல. ஒரு சமயத்தில் அதிகமாகிட்டு அதுக்கு அடுத்த நாள் ஜூன் 15 அன்னைக்கு பார்த்தோன்னா அவங்க வீட்டில் ஃபுல்லாக படுத்த படுக்கை ஆகிறாங்க. அவங்களால காலை கூட அசைக்க முடியல, எதுவுமே பண்ண முடியல. அப்போ அந்த கிராமத்தில் பழைய பாட்டிங்க இருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி வைத்தியம் பார்க்குற ஒரு பாட்டி இருக்காங்க. மதுவுடைய கணவர் சொல்லி அந்த பாட்டி மதுவுடைய வீட்டுக்கு வந்து அவங்கள சும்மா செக் பண்ணி பார்க்குறாங்க, என்னாச்சு ஏதாச்சு அப்படின்னு. அவங்களுடைய அடிவயித்தலம் தொட்டு பார்க்குறாங்க. அப்படி பார்க்கும்போது அவங்க அடிவயிற்றுக்குள்ளே ஏதோ ஒன்று சரியில்லை, ஏதோ ஒரு பொருள் இருக்குது அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு சென்ஸ் ஆகுது. அவங்களுடைய அனுபவத்தில் அதை சொல்கிறாங்க, இந்த மாதிரி வயிற்றுக்குள்ளே ஏதோ ஒன்று இருக்குமா, நீ போய் செக் பண்ணி பாரு, நீ கண்டிப்பாக டாக்டர் சொன்னாங்கன்னா அதை கேட்காத, திரும்ப டைம் போயிட்டு ஸ்கேன் மாதிரி அந்த மாதிரி ஏதாவது எடுத்துப்பாரு அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. ஆனால் மது அப்போ இதை கேட்கல. டாக்டர் சொன்னாங்க இல்லையா, அந்த மாதிரி பாலியல் துன்பத்திற்கு உள்ளாக்கப்பட்டதுனால அந்த பெயின் இருக்கும், இவங்க ஏதோ தெரியாமல் சொல்கிறாங்க அப்படின்னு அவங்க அதை கேர்லெஸ்ஸாக விட்டுறாங்க. ஆனால் அந்த பாட்டி வந்துட்டு போன பிறகு ஒரு 2 ஹவர்ஸ் கழித்து மதுவுக்கு ரொம்ப அர்ஜென்ட்டாக சிறுநீர் வருது. அவங்க யூரின் போகிறாங்க. பின்னாடி இருக்க அதே பாத்ரூமுக்கு யூரின் போகிறாங்க. அப்படி அவங்க சிறுநீர் கழிக்கும் போது அவங்க உடம்புக்குள்ளேருந்து அவங்களுடைய அந்தரங்க பகுதி வழியாக உடம்புலேருந்து வெளியே ஒரு பொருள் வந்து விழுகுது. அது ஒரு துப்பாக்கியில் போடுற தோட்டா. அவங்களுடைய அந்தரங்க பகுதிக்குள்ளேருந்து அது வெளியே வருது. அதை மதுவை தன் கண்ணால் பார்க்குறாங்க. பார்த்தவங்க மிரண்டு போகிறாங்க. ஏன்னா அந்த பொருள் வேறு எங்கேருந்து வரல,
அவங்களுடைய உடம்புக்குள்ளேருந்து, அதுவும் அந்த பகுதி வழியாக வெளியே வந்திருக்கு. அதை பார்த்த மது மிரண்டு போகிறாங்க. உடனே அதை தன் கையில் எடுத்துகிட்டு தன் கணவன்கிட்ட போய் காமிக்கிறாங்க. இந்த மாதிரி நான் சிறுநீர் போகும்போது இது வெளியே வந்து விழுந்துச்சு, என் உடம்புக்குள்ளே இருந்த இது வெளியே வந்திருக்கு அப்படின்னு தன் கணவன்கிட்ட அதை காமிக்கிறாங்க. அதை பார்த்து அவங்க கணவரும் மிரண்டு போகிறாரு. ஏன்னா இதை யாருமே எதிர்பார்க்கவே இல்லை. அதுக்கடுத்து அந்த பாட்டி சொன்ன விஷயம் அவங்களுக்கு ஞாபகத்துக்கு வருது. தன் வயிற்றுக்குள்ளே ஏதோ இருக்குன்னு அவங்க சொன்னாங்க இல்லையா, இப்போது ஒரு பொருள் வெளியே வந்து விழுந்திருக்கு. ஆனால் அது மட்டும் இல்லை, அவங்க வயிற்றுக்குள்ளே இன்னும் வெயிட்டாக தான் இருக்குது, இன்னும் நிறைய வலி இருக்குது, பெயின் இருக்குது. அப்போது இன்னும் ஏதாவது பொருள் இருக்குமா? அவங்க சொன்னபடி டாக்டர்கிட்ட போயிடலாம் அப்படின்னு அவங்க 2 பேரும் பயந்து போயிட்டு திரும்ப அதே கவர்மெண்ட் மருத்துவமனைக்கு போகிறாங்க. தன் வயிற்றுக்குள்ளேருந்து வெளியே வந்த அந்த தோட்டாவை அங்கே இருக்க மருத்துவர்கிட்ட காமிச்சு, நான் இந்த மாதிரி யூரின் போகும்போது என் வயிற்றுக்குள்ளேருந்து இது அந்த வழியாக வெளியே வந்திருக்கு அப்படின்னு டாக்டர்கிட்ட சொல்கிறாங்க. ஆரம்பத்தில் டாக்டர்ஸ் யாரும் அதை நம்பலை. இருந்தாலும் இந்த பெண் சொல்கிறது உண்மையாக இல்லையா அப்படின்னு செக் பண்ணணும் இல்லையா. அதனால் என்ன பண்ணுறாங்க, ஃபஸ்ட்டு அந்த பெண்ணை படுக்க வச்சு அவங்களுடைய அடிவயிற்று பகுதி, அதே மாதிரி வயிற்று பகுதி, அது எல்லாத்தையுமே தொட்டு செக் பண்ணி பார்க்குறாங்க. அப்படி பார்க்கும்போது ஒரு குறிப்பிட்ட பகுதியில் ஏதோ ஒன்று இருக்க மாதிரியும், அதாவது ஒரு இடத்துல தொடும்போது சுருக்குன்னு மதுக்கு வலிக்க ஆரம்பிக்குது, பெயின் வருது குறிப்பிட்ட இடத்துல மட்டுமே. இது எதுக்காண்டி இந்த இடத்துல வலிக்குது அப்படின்னு டாக்டர்ஸ்க்கும் புரியல. சரி, ஒரு ஸ்கேன் எடுத்து பார்த்துடலாம் அப்படின்னு மதுவை ஸ்கேன் ரூம்க்கு அழைச்சிட்டு போயிட்டு அவங்களுக்கு ஸ்கேன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸ்கேன் ரிப்போர்ட்டை பார்த்து அவங்க மிரண்டு போகிறாங்க. ஏன்னா மதுரை வயிற்றுக்குள்ளேருந்து வெளியே வந்த அந்த தோட்டம் மட்டும் இல்லாமல் மொத்தம் இன்னும் 5 பொருட்கள், 4 இன்ச்சுக்கு ஒரு மிகப்பெரிய மரக்குச்சி, பட்டையாக தடிமனாக இருக்கக்கூடிய ஒரு பெரிய மரக்குச்சி அவங்களுடைய அந்த பகுதி வழியாக உள்ளே திணிச்சிருக்காங்க. அது உள்ளுக்க இருக்குது. அது மட்டும் இல்லாமல் 4 கற்கள், பெரிய பெரிய கருங்கல் மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி கருங்கல், குட்டி குட்டியாக இருக்க ஜல்லிக்கல், அது 4 கல் அவங்களுடைய வயிற்றுக்குள்ளே இருக்குது. ஸ்கேன் ரிப்போர்ட்டில் அதெல்லாம் பார்த்து டாக்டர்ஸ் மிரண்டு போகிறாங்க. யாராலையும் அதை நம்பவே முடியல. ஏன்னா அந்த பெண்ணை அந்த 3 பேரும் பாலியல் ரீதியாக நாசமானது மட்டும் இல்லாமல் அவங்க நாசம் பண்ணும்போதே மயங்கிட்டாங்க. அதனால தான் அவங்க வயிற்றுக்குள்ளே அதெல்லாம் வைக்கும்போது திணிக்கும்போது அவங்களுக்கு அது எதுவுமே தெரியலை. அந்த 3 பேரும் அந்த பெண்ணை நாசமான பிறகு அவங்க வயிற்றுக்குள்ளே இந்த காலியான கேட்ரிட்ஜ், இந்த 4 கற்கள், அதே மாதிரி மரத்துண்டு, இது எல்லாத்தையுமே அந்த பகுதி வழியாக உள்ளே திணிச்சிருக்காங்க. வேணும்னே அவங்க தான் திணிச்சிருக்கணும். இதை வேறு யாராலையும் பண்ண முடியாது, பண்ணியிருக்க வாய்ப்பும் கிடையாது. இந்த பெண் மயங்கின பிறகு அவங்க தான் கண்டிப்பாக அதை பண்ணியிருக்கணும்னு அங்கே இருக்க டாக்டர்ஸ்க்கும் நல்லாவே புரியுது. அதுக்கடுத்து அந்த பெண்ணை ஆப்ரேஷன் தேட்டர் கூட்டிகிட்டு போயிட்டு அவங்க வயிற்றுக்குள்ளே இருக்க அந்த 4 கல், அதே மாதிரி மரத்துண்டு, அது எல்லாத்தையுமே வெளியெடுக்கிறாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு, எந்த ஒரு பீஸும் மிஸ் ஆகாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு அதை எல்லாத்தையுமே வெளியெடுக்கிறாங்க. அதுக்கடுத்து அந்த பெண் கொஞ்சம் ரிலீஃப் ஆகிறாங்க. இப்போ இந்த விஷயம் எல்லாம் வெளியே வந்த பிறகு ஒரு மிகப்பெரிய பிரேக்கிங் நியூஸ் ஆகுது. ஏன்னா அப்போ வரைக்கும் பார்த்தோன்னா இந்த கேஸில் போலீஸ்காரங்க எந்த ஒரு ஸ்டெப்பும் எடுக்கலை. பேருக்குன்னு எஃப்ஐஆர் மட்டும் பதிவு பண்ணியிருக்காங்க. அந்த கேஸ் பற்றி என்கொயரி பண்ணலை. மதுவுடைய வீட்டுக்கு அவங்க போகவே இல்லை. சம்பவம் நடந்த அந்த ஸ்பாட்டுக்கும் போகவே இல்லை. சம்மந்தப்பட்ட குற்றவாளிகள் 3 பேர்த்தையுமே இப்போ வரைக்கும் பிடிக்கவும் இல்லை. அவங்க வீட்டுக்கும் போயிட்டு என்கொயரி பண்ணவே இல்லை. சும்மா பேருக்கு மட்டும் எஃப்ஐஆர் பதிவு பண்ணிவிட்டு அந்த கேஸை அப்படியே விட்டாங்க. அப்படி இருக்கும்போது, ஏன்னா நார்மலான ஒரு பாலியல் வன்கொடுமை மட்டும்தான் அவங்க நினச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போது அந்த கேஸ் ஒட்டுமொத்த பீகார் மக்களையே ஆட வைக்கிற ஒரு கேஸாக மாறி இருக்குது. எல்லா மக்களும் அதை பற்றி பேச ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கேஸில் சம்மந்தப்பட்ட எந்த ஒரு குற்றவாளிகளையுமே இப்போ வரைக்கும் பிடிக்கல அப்படின்னு எல்லாமே சோஷியல் மீடியாவில் புட்டு வைக்கிறாங்க. இதுக்கடுத்து இந்த கேஸ் பார்த்தோன்னா டேரெக்டாக சிஎம் வரைக்கும் போது சிஎம் ஆர்டர் போடுறாரு. கேஸில் சம்மந்தப்பட்ட இந்த 3 குற்றவாளிகளையுமே உடனடியாக பிடிச்சாகணும் அப்படின்னு போலீஸ்க்கு உத்தரவு போடுறாங்க. கேஸில் சம்மந்தப்பட்ட அந்த குற்றவாளிகள் எல்லாத்தையுமே ஜூன் 18 அன்னைக்கு பார்த்தோன்னா போலீஸ்காரங்க கைது பண்ணுறாங்க. ஆனால் அந்த 3 பேர்த்தையுமே அரெஸ்ட் பண்ண பிறகு தான் ஒரு மிகப்பெரிய ஷாக்கிங்கான உண்மை வந்து வெளிவருது. என்னென்னா, மதுவை இந்த மாதிரி நாசமானது இது முறை கிடையாது. இதுக்கு முன்னாடி இதே 3 பேர் மதுவை கடந்த மார்ச் 11 அன்னைக்கு மதியம் மது மட்டும் வீட்டில் தனியாக இருக்கும்போது இதே மாதிரி தான் அந்த வீட்டுக்குள்ளே போய், யாருமே இல்லாத போது வீட்டுக்குள்ளே போய் அவங்கள அடித்து வாயெல்லாம் கட்டி போட்டு அவங்களுடைய ஆடைகளை அகற்றி உடம்புல ஆடை இல்லாமாக்கி நாசம் பண்ணி கட்டி போட்டு அதே வீட்டுக்குள்ளே போட்டு போயிருக்காங்க இதே 3 பேர். அது மட்டும் இல்லாமல் அவங்க வீட்டுக்குள்ளே இருந்த சில பணத்தையும் அவங்க கொள்ளையடிச்சிட்டு போயிருக்காங்க. அதன் பிறகு அந்த விஷயம் தெரிஞ்சு ஊரே ஆடிப்போகுது. இந்த விஷயத்தை இப்படி விட்டுறக்கூடாது அப்படின்னு சுமார் ஒரு 2 டேஸ் கழித்து மது, அவங்க கணவர், சில சொந்தக்காரங்க அவங்க திரும்ப அதே ஸ்டேஷன் போயிட்டு இந்த மாதிரி என்ன நாசம் பண்ணிட்டாங்க அப்படின்னு அவங்க 3 பேர்த்துடைய பேரை குறிப்பிட்டே ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் வந்து ஒன்று கொடுக்குறாங்க. ஆனால் மதுவுக்கும் அவங்க வீட்டுக்காருக்கும் படிப்பறிவு கிடையாது. போலீஸ்காரங்க அதை யூஸ் பண்ணி இவங்கக்கிட்ட பணம் வாங்கிக்கிட்டு என்ன பண்ணுறாங்க, அந்த
மதுவை நாசம் பண்ணியிருக்காங்க. ஆனால் போலீஸ்காரங்க எஃப்ஐஆர் பதிவு பண்ணும்போது இதை ஜஸ்ட் ஒரு ராபரியை மட்டும் பதிவு பண்ணி இந்த 3 பேரும் அந்த வீட்டுக்குள்ளே போயிருக்காங்க. மதுவை கட்டி போட்டுட்டு அந்த வீட்டுக்குள்ளே இருந்த சில பணத்தையும் பொருளையும் வந்து கொள்ளையடிச்சிருக்காங்க அப்படின்னு வெறும் கொள்ளை ராபரி அப்படின்னு மட்டும் எஃப்ஐஆர் பதிவு பண்ணி அவங்க 3 பேர்த்தையுமே உள்ளே தள்ளுறாங்க. அது ஒரு பெரிய கேஸே கிடையாது, ஜஸ்ட் ஒரு ராபரி கேஸில் மட்டும்தான். ஆனால் அவங்க 3 பேர் என்ன பண்ணுறாங்க, அப்போவே அதுக்கு அடுத்த நாளே தங்களுடைய பவர் பணம் அதெல்லாம் யூஸ் பண்ணி அந்த கேஸில் பெயில் வாங்கி திரும்ப 3 பேரும் அதுக்கு அடுத்த நாளே வரும் 2 நாளில் அவங்க திரும்ப வெளியே வந்துடுறாங்க. அதே கிராமத்துக்குள்ளே சுற்ற ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலாக மதுவுக்கும் அவங்களுக்கும் என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தோன்னா, மதுவுக்கு வாய் வந்து ரொம்ப அதிகம். சில பெண்கள் ரொம்ப ஓவராக வாய் பேசுவாங்க. யாராக இருந்தாலும் என்ன ஏதுன்னு பார்க்காம திட்டுவாங்க, ஓவராக பேசுவாங்க. பலவலன்னு பேசி அவங்கள திட்டுறது, கோவப்படுத்துறது அந்த மாதிரி பண்ணுவாங்க இல்லையா. மதுவும் அதே மாதிரி தான். அந்த மாதிரி ஏற்பட்ட ஒரு வாய் தகராறு தான். அதனால் ஏற்பட்ட பகையில் மதுவை பழிவாங்க அவங்க 3 பேரும் பிளான் போட்டு தான் மதுரை வீட்டுக்குள்ளே போய் அவங்கள நாசம் பண்ணியிருக்காங்க. வீட்டுக்குள்ளே இருக்க சில பொருட்களையும் எடுத்துகிட்டு போயிருக்காங்க. அதுக்கு மது கேஸ் கொடுத்த பிறகு அந்த கேஸும் பெருசாக நிற்கலை, உடஞ்சிடுது. அவங்க பெயில் வாங்கிட்டு திரும்ப வெளியே வந்துட்டாங்க. ஆனால் வெளியே வந்த அந்த 3 பேருமே திரும்ப சும்மா இல்லை. அதே மாதிரி மதுவும் சும்மா இல்லை. அவங்கள திரும்ப எப்போயாவது பார்த்தாங்கன்னா மறுபடியும் கண்டபடி பேச ஆரம்பிக்கிறாங்க. கெட்ட கெட்ட வார்த்தையில் அவங்கள திட்ட ஆரம்பிக்கிறாங்க. அதை அவங்களாலையும் தாங்கிக்க முடியல. அவங்க ஆல்ரெடி மதுவை எப்படி பழி வாங்குறது அப்படின்னு பார்த்துட்ருக்காங்க. இன்னொரு பக்கம் மதுவும் எரித்தீயில் எண்ணெய் ஊற்றுற மாதிரி அதுக்கு எண்ணெய் ஊற்றிட்டே இருக்காங்க. இப்போ அவங்களுக்கு பழி வாங்குற வெறி அதிகமாகிட்டு மதுவை ஏதாவது பண்ணியே ஆகணும் அப்படின்னு அதுக்குண்டான பக்காவான ஒரு பிளான் போட்டு அவங்க காத்துக்கிட்டே இருக்காங்க. நைட்டு 11:30 மணிக்கு அவங்க எதிர்பார்த்தபடி மது இயற்கை உபாதைகளை கழிக்க வீட்டுக்கு பின்புறமாக பாத்ரூம் போகிறாங்க. அப்போ இந்த 3 பேரும் அவங்க பிளான் போட்டபடியே ஃபஸ்ட்டு 2 பேர் டேரெக்டாக ஓடி போய் பாத்ரூமில் போய் மதுவை பிடிச்சிக்கிறாங்க. அவங்க கத்த முடியாதபடி வாயை ஃபுல்லாக கெட்டியாக பொத்திக்கிறாங்க. இன்னொருத்தன் போய் மதுரை வீட்டு கதவை ஃபுல்லாக போட்டுடுறான். ஏன்னா அப்போ தான் உள்ளுக்குள்ளேருந்து யாரும் வெளியே வரமாட்டாங்க அப்படின்னு. இப்போ அவங்க 3 பேரும் மதுவை நாசம் பண்ணுறாங்க. ஆனால் இதுக்கு முன்னாடி கூட அவங்க அந்த மாதிரி மதுவை நாசம் பண்ணாங்க. ஆனால் இப்போது முன்ன மாதிரி கிடையாது. பழி வாங்குற வெறியும் எண்ணமும் அதிகமாக இருக்குது. ஸோ என்ன பண்ணுறாங்க, அந்த வெறியில் பழியை தீர்க்கணும், அவங்கள பழி வாங்கணும் அப்படின்னு மதுவை நாசம் பண்ணி முடித்த பிறகு அவங்க ஃபுல்லாக மயக்கமாக இருக்காங்க. அப்படி அவங்க மயக்கமாக இருக்கும்போது இவங்கக்கிட்ட துப்பாக்கி இருக்குது. ஏன்னா இவங்களுக்கு நிறைய குற்ற வழக்குகள் இருக்குது. அந்த ஏரியாவில் ஒரு மிகப்பெரிய ஆளாக இவங்க எல்லாமே நிறைய குற்ற வழக்குகளில் ஈடுபட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய தவறான விஷயம் பண்ணி அது மூலமாக பணமும் சம்பாதிச்சிட்ருக்காங்க. அதனால் அவங்க நாட்டு துப்பாக்கி வச்சுருக்காங்க. அந்த துப்பாக்கியோட தோட்டாவும் அவங்ககிட்ட தான் இருக்குது. அந்த துப்பாக்கியோட தோட்டாவை மதுவுடைய அந்த உறுப்பு வழியாக உள்ளே திணிக்கிறாங்க. அதுக்கடுத்து அங்கே பக்கத்தில் கிடக்கிற 4 கற்களை எல்லாமே ஜல்லிக்கல் மாதிரி பெரிய பெரிய கற்களாக இருக்குது. அந்த கற்கள் எல்லாத்தையுமே மறுபடியும் அந்த பெண்ணுடைய அந்த உறுப்பலியாக உள்ளே தள்ளுறாங்க. இது மட்டும் இல்லாமல் ஃபைனலாக அந்த பெண்ணுக்கு இன்னும் அதிகமாக வலி ஏற்படணும், ஒவ்வொரு நிமிஷமும் வலியை அனுபவிச்சாகணும் அப்படின்னு அவங்க என்ன பண்ணுறாங்க, பக்கத்துலேயே கிடக்கிற ஒரு பெரிய கட்டை ஒன்று கிடக்கு. அந்த கட்டையை உடைக்கிறாங்க. பெரிய கட்டை இல்லாமல் கொஞ்சம் சின்ன கட்டை ஆகிற அளவுக்கு உடைக்கிறாங்க. அந்த கட்டை ஒரு 4 இன்ச் அளவுக்கு வந்து உடையுது. அந்த கட்டையை தூக்கி மறுபடியும் அந்த உறுப்பலியாக உள்ளே தள்ளுறாங்க. அது ரொம்ப ஷார்ப்பாகவும் இருக்குது. உள்ளெல்லாம் போயிட்டு கிழிச்சிக்கிட்டு தான் கீறிட்டு தான் வந்து உள்ளே போகுது. நிறைய உள்ளேயும் காயங்களாம் ஏற்படுது. அதெல்லாம் பண்ணி முடித்த பிறகு இவங்க 3 பேரும் மதுவை அப்படியே போட்டுட்டு அங்கேருந்து போயிட்டாங்க. ஆனால் இது எதுவுமே மதுவுக்கு தெரியாது. ஏன்னா அவங்க நாசம் பண்ணது மட்டும்தான் அவங்களுக்கு தெரியும். ஆனால் அவங்களுக்கு பெயின் அதிகமான பிறகு அதுவும் அவங்க வயிற்றுக்குள்ளேருந்து அந்த ஒரு உறுப்பொலியாக கேட்ரிச் வெளியே வந்த பிறகு தான் இவங்க மருத்துவமனைக்கு போன பிறகு தான் இந்த உண்மை எல்லாமே வெளியே வருது. இன்னொரு பக்கம் அந்த 3 குற்றவாளிகளையுமே போலீஸ் பிடிச்சிட்டாங்க. அவங்களும் இந்த உண்மையெல்லாம் சொல்கிறாங்க. அவங்களுக்கும் எங்களுக்கும் ஆகாது, கொஞ்சம் பகை இருந்துச்சு, முன்னாடி இந்த மாதிரி ஒரு கேஸ் வந்திருக்கு, அதனால் அவங்கள பழிவாங்க தான் நாங்கள் இந்த மாதிரி பண்ணோம் அப்படின்னு அந்த 3 பேருமே உண்மை ஒத்துக்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் அந்த கிராமத்து மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, சம்மந்தப்பட்ட ராமு, ஆரவ், நிதிஷ் இவங்க 3 பேருமே குற்றம் பண்ணுறவங்க. அவங்க மேலே நிறைய கேஸ் இருக்குது. அந்த கிராமத்துலேயும் சரி, அந்த ஏரியாலேயும் சரி. இன்னொரு பக்கம் பாதிக்கப்பட்ட மதுன்ற அந்த பெண்ணு நிறைய வாய் பேசினாலும் அவங்க நல்லதான் பேசுவாங்க. அவங்க குடும்பத்தில் இருக்க எல்லாருமே நேர்மையானவங்க. அது மட்டும் இல்லாமல் மதுன்ற அந்த பொண்ணு ஒரு விஷயம் தப்புன்னு படிச்சுன்னா முகத்துக்கு நேராக நீ பண்ணுறது தப்பு, இதெல்லாம் சரி கிடையாதுன்னு சொல்கிறவங்க. ஆனால் சொல்கிற விதம் வந்து கொஞ்சம் பக்குவமாக இருக்காது. முகத்துக்கு நேராக மூஞ்சில் வச்ச மாதிரி நீ பண்ணுறது தப்பு அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதே மாதிரி ஏற்பட்ட ஒரு பிரச்சனையில் தான் மதுவை அவங்க திட்டினதுனால அந்த 3 பேத்துக்குமே மது மேலே பகை உண்டாச்சு. அதுக்கு பழிவாங்க மதுவை அவங்க இதுக்கு முன்னாடியே நாசம் பண்ணாங்க. அப்படி நாசம் பண்ணும்போது இந்த கிராமமே மது பின்னாடி நின்னோம். நாங்கள் எல்லோரும் முன்னே சேர்ந்து தான் ஸ்டேஷன் போயிட்டு அந்த பொண்ணுக்காண்டி கேஸ்லாம் கொடுத்தோம். ஆனால் அங்கே இருக்க போலீஸ்காரங்க எல்லாருமே அந்த 3 பேத்துக்கும் சப்போர்ட்டு. ஏன்னா இவங்க 3 பேரும் தவறு பண்ணி வர அந்த பணத்தில் போலீஸ்க்கும் கட்டிங் கொடுக்குறாங்க. அந்த பணத்தெல்லாம் வாங்குற போலீஸ்காரங்களும் அவங்களுக்கு எதிராக இல்லாமல் சாதகமாக அந்த கேஸை பதிவு பண்ணி வெறும் கொள்ளை அப்படின்னு மட்டும் கேஸை பதிவு பண்ணி அவங்க
அவங்களுக்கு பெயில் கிடைக்கிற மாதிரி அதை உண்டாக்கிட்டாங்க. அவங்க 3 பேருமே ரொம்ப ஈஸியாக பெயில் வாங்கி 2 நாளில் வெளியே வந்துட்டாங்க. சொல்லப்போனால் இது எல்லாத்துக்குமே முக்கிய காரணம் அங்கே இருக்கக்கூடிய போலீஸ்காரங்களும் தான். அவங்க மட்டும் உண்மையை கேஸ் பதிவு பண்ணி அன்னைக்கு ஆக்ஷன் எடுத்திருந்தா இன்றைக்கி இந்த பொண்ணு நல்லா இருந்திருப்பாங்க. ஆனால் அவங்க அன்றைக்கி லேசாக விட்டதுனால தான் இன்றைக்கி திரும்ப அந்த பொண்ணை திரும்பவும் அதே 3 பேர் இந்த மாதிரி நாசம் பண்ணியிருக்காங்க. அந்த பொண்ணை இந்த நிலைமைக்கு உள்ளாக்கியிருக்காங்க. சொல்லப்போனால் இது எல்லாத்துக்குமே காரணம் அந்த 3 பேர் மட்டும் கிடையாது, போலீஸ்காரங்களும் தான். இவங்க எல்லாத்து மேலேயுமே கவர்மெண்ட் கண்டிப்பாக ஆக்ஷன் எடுத்தே ஆகணும் அப்படின்னு அந்த கிராமத்தில் இருக்க மக்கள் சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய மக்கள் வந்து ரோட்டில் இறங்கி போராட்டம் பண்ணுறாங்க இந்த பொண்ணுக்காண்டி, மதுக்காண்டி. இந்த விஷயம் எல்லாம் வெளிவந்த பிறகு தெரிஞ்ச பிறகு அந்த சிட்டியுடைய எஸ்பி என்ன பண்ணுறாரு, இந்த கேஸை என்கொயரி பண்ணுற அருண் அப்படின்ற இன்ஸ்பெக்டர், ஏன்னா அவர் தான் அந்த 3 பேருக்குமே சாதகமாக எல்லாத்தையும் பண்ணவர், ஃபேவராக இருந்தவர். அவரை மாற்றி வேறு சஸ்பெண்ட் பண்ணி வீட்டுக்கு அனுப்பிட்டு வேறு ஆஃபீஸரை அந்த இடத்துல போட்டு அந்த கேஸை பற்றி என்கொயரி பண்ண வைக்கிறாங்க. அவர் வந்து என்கொயரி பண்ண பிறகு தான் இதில் சம்மந்தப்பட்ட அந்த 3 பேர்த்தையுமே போலீஸ்காரங்க கைதே பண்ணுறாங்க. தவறு பண்ணுறவங்கள இது தவறு அப்படின்னு தைரியமாக சுட்டி காமிச்ச ஒரு பொண்ணுக்கு, தைரியமாக வெளியே பேசின ஒரு பொண்ணுக்கு நடந்த கொடுமை இது எல்லாமே. அதுக்கு அவங்க கொடுத்த வேலை தான் இது எல்லாமே. சினிமாவில் மட்டும்தான் இதெல்லாம் நடக்கும்னு நம்ம பார்த்துருப்போம். ஆனால் இப்போ அது உண்மையிலே நடந்திருக்கு. ஏன்னா எழுத்து கேள்வி கேட்ட ஒரு ஏழை பொண்ணுக்கு இந்த அளவுக்கு கொடூரம் நடந்திருக்கு. தட்டி கேட்க வேண்டிய போலீஸ்காரங்க பணக்காரங்க கிட்ட, அந்த தவறு பண்ணுறவங்க கிட்ட காசு வாங்கிட்டு ஒரு ஏழை பொண்ணுக்கு அந்த மாதிரி நடந்த போதும் கூட அதை ரொம்ப ஈஸியான ஒரு கேஸை மாற்றி பெயிலில் வெறும் 2 நாளில் அவங்கள வெளியே அனுப்பியிருக்காங்க. இது எல்லாத்தையுமே சினிமாவில் பார்த்துருப்போம். ஆனால் நிஜ வாழ்க்கையில் கூட அதே மாதிரி தான் இருக்குது. கொஞ்சம் கூட வித்தியாசமே இல்லை அப்படின்னு நினைக்கும்போது ரொம்பவே ஷாக்கிங்காக இருக்குது. இந்த கேஸை நீங்கள் முழுசாக கேட்டிருப்பீங்க. அந்த பெண்ணுக்கு நடந்ததை பற்றின உங்களுடைய கருத்து என்ன? அந்த 3 பேர்த்தையுமே என்ன பண்ணலாம்? கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் இதே மாதிரி ஒரு கேஸோட நான் உங்களை பார்க்குறேன். அதுவரை பாய்.